ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுடிதாரோடைய டாப்பை தான் 10 மினிட்ஸில் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்றதை நான் காமிக்க போகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் கிளாத்து நான் 2 மீட்ரு எடுத்திருக்கேன். 2 மீட்ரு லைனிங் கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டிங் சைடு வந்து என் பக்கமாகவும் அன்ஃபோல்டாக இருக்கிறது வந்து ஆப்போசிட் பக்கமாகவும் வச்சு நான் நீட் பண்ணிக்கிறேன் கிளாத்தை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மெஷர்மெண்ட்டை வந்து ஒரு மெஷர்மெண்ட்டாக நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயினிங்காக விட்டுட்டு அதை ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சுடிதார் டாப்போடைய ஃபுல் ஹைட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 46 இன்ச்சு வந்திருக்கு. நான் வந்து ஃபுல்லாக லைனிங் வைக்கக்கூடாது, எப்படியும் ஒரு 4 இன்ச்சு கேப் வரணும். அதனால் நான் வந்து 40 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் விட்டுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்கோடைய வித்தும் ஷோல்டரும் மார்க் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 இன்ச்சு அப்படின்றதுனால நான் 3 இன்ச்சு கொடுத்துக்கிறேன் நெக்கோடைய வித்து. உங்களுடைய அளவு எவ்வளோ இருக்கோ நீங்கள் அந்தளவு நெக்கு வித்து கொடுத்துக்கோங்க. ஷோல்டர் வந்து 3 கொடுத்துட்டு இதுக்கு நான் 1/2 இன்ச்சு ஸ்லோப் கொடுக்குறேன். 1/2 இன்ச்சு ஸ்லோப் கொடுத்துட்டு 6 இன்ச்சு ஆம்கோலோடைய டெப்த்து நான் கொடுக்குறேன். நெக்கோடைய டெப்த்து பார்த்திங்கன்னா நான் 5.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணி நான் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். பாக்ஸ் போடாமல் வளைவு வரும்னா நீங்கள் அப்படியே வளைவு போட்டுக்கோங்க. பிகினர்ஸ் வந்து பாக்ஸ் போட்டு வளைவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லோப்லையும் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட்டு வித்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு வித்து டிவைடட் 4. இது வந்து செஸ்ட்டு வித்து 40ன்றதுனால 40 டிவைட் பண்ணால் எனக்கு 10 வந்திருக்கு. 4 அளவு மட்டும் நம்ம வந்து 4 டிவைட் பண்ணுற மாதிரி வரும். ஒன்று செஸ்ட்டு, அப்புறம் பஸ்ட்டு லைன், அப்புறமா வெஸ்ட் லைன், அப்புறமா ஹிப் லைன். இது 4த்தையும் வந்து நம்ம 4 டிவைட் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் வளைவு வரைஞ்சிக்கலாம். ஆம்கோலோட டெப்த்தை வந்து நான் 2ஆக பிரிச்சுட்டு 1 இன்ச்சு நான் வச்சு நான் வளைவு போட போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட் வளைவு கண்டிப்பாக எடுக்கணும். ஃப்ரண்ட் வளைவு வந்து நான் டெப்த்துக்கிட்ட 1/2 இன்ச்சு உள்பக்கமாக வச்சு உள் வளைவு வரைஞ்சிக்கிறோம். இந்த லைன் போட்டுட்டு இதுக்கு மேலேயே நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் போடலாம், இல்லை ஃப்ரீ ஹேண்ட்லேயும் நீங்கள் வந்து ஆம்கோல் வளைவு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போது ஆம்கோல் வளைவு நம்ம வரைஞ்சாச்சு. இந்த மாதிரி நம்ம உள் வளைவு எடுத்து நம்ம கட் பண்ண சொல்ல நம்மளுக்கு வந்து ஆம்கோல் கிட்ட எந்த ஒரு க்ரீசஸும் நம்மளுக்கு வராது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செஸ்ட் லைனை மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முன்னே ஃபார்முலா வந்து செஸ்ட்டு வித் டிவைடட் 4. எனக்கு வந்து 40 இன்ச்சு செஸ்ட் லைன் வந்திருக்கு. அதை வந்து நான் 4 டிவைட் பண்ணி நான் 10 இன்ச்சு நான் செஸ்ட் லைன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். என்னுடைய வேஸ்ட்டு வந்து 9 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இப்போது செஸ்ட் லைனும் வெஸ்ட் லைனும் மட்டும் மார்க் பண்ணால் போதுமானா இல்லை, நம்ம பஸ்ட்டுக்கு தனியாக நம்ம லைன் கொடுத்து மார்க் பண்ணும்போது நம்மளோட ஷேப் வந்து கரெக்டாக வரும். அதனால் நம்ம பஸ்ட்டுக்கும் லைன் கண்டிப்பாக நம்ம மார்க் பண்ணணும். சுடிதாரை பொறுத்த வரைக்கும் குர்த்தி இந்தமாரினா நம்ம போடுறதுக்கு பஸ்ட்டு வந்து நம்ம கரெக்டாக ஷேப் பண்ணி காமிக்கும் போது நம்மளுடைய ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து பஸ்ட் லைன் வந்து 10.5 வந்திருக்கு. அதுலேருந்து 1.5 வந்து நான் சீமுக்காக கொடுத்து நான் அதையும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிப்பு நம்ம லைன் மார்க் பண்ணலாம். ஹிப் லைன் வந்து நான் 11 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து செஸ்ட்டு வெஸ்ட்டு பஸ்ட்டு கிட்ட மட்டும் 1.5 இன்ச்சு நான் மெஷர்மெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஆனால் அதுவே ஹிப் கிட்ட மட்டும் அந்த சைடு ஸ்லிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணால் போதும். அதனால் 1 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான். இப்போது லாஸ்ட்டு நம்ம வந்து கீழே பாட்டம் பார்ட்டில் நான் 12 இன்ச்சு வச்சுருக்கேன். ஏன்னா கஸ்டமர் வந்து அந்த கீழே வந்து அகலமாக கேட்டுருந்தாங்க. அதனால நான் 12 இன்ச்சு வச்சுருக்கேன். இதை அப்படியே நான் ஃபுல்லாக வந்து நான் ஸ்ட்ரைட் லைன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஹிப் கர்வ் ஸ்கேல் வச்சு நான் கர்வ் போட்டுக்கிறேன். ஹிப் கர்வ் ஸ்கேல் இல்லைனாலும் நீங்கள் நார்மல் ஸ்கேல்லையும் நீங்கள் கர்வ் போட்டுக்கலாம். இப்போ எப்போயுமே நம்மளுடைய பஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு பஸ்ட்டுக்கு தனியாக நம்ம இடம் கொடுக்க சொல்ல ஷேப் வந்து அழுத்திக்கிட்டு இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் பஸ்ட்டுக்கு ஒரு லைன் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போது டாப்போடைய மார்க்கிங் முடிஞ்சிடுச்சு. இதை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆம்கோல்லேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு உள்வளைவு கொடுக்கும்போது உங்களுக்கு க்ரீசஸ் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக வந்து உட்காரும். அதனால் நீங்கள் எப்போயுமே வந்து குர்த்தி சுடிதார் டாப்னால் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது மேக்ஸி அதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் உள்வளைவு கொடுத்து கட் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த நாச்சஸ் போடுறது. எல்லா இடத்துலையுமே நம்ம நாச்சஸ் போட சொல்ல ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டேப் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அதனால் எல்லா இடத்துலையுமே நீங்கள் நாச்சஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து 2ஆக பிரிச்சுட்டு நான் ஃப்ரண்ட் நெக்கில் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் நெக் வந்து இதை விட டீப்பாக வைக்க போகிறேன். அதனால் நான் ஃப்ரண்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் பேக் நெக் கட் பண்ணிக்க போகிறேன். ஷோல்டர்லேயுமே நீங்கள் நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஷோல்டர் ஜாயினிங்கில் நாச்சஸ் போடும்போது நம்ம ஈஸியாக மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அடிக்கடி நம்ம டேப்பை எடுத்து நம்ம அளவு பார்க்கணுன்ற அவசியம் நம்மளுக்கு இருக்காது. அதனால் எப்போவுமே நாச்சஸ் வந்து இம்பார்ட்டன்ட். நாச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நான் 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். பேக்கில் வந்து 7.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ நான் இதை அப்படியே நான் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரவுண்ட் நெக் தான் ரெண்டுமே கேட்டிருந்தாங்க. அதனால் நான் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி போட வரலன்னா நீங்கள் பாக்ஸ் போட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் வளைவு போட்டுக்கோங்க. மெயின் கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த கிளாத்தில் தான் டாப் பார்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கிரேப் மெட்டீரியல். இந்த மெட்டீரியலில் தான் நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். எப்போயுமே நீங்கள் லைனிங் கிளாத்தை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்ல கட் பண்ண சொல்ல நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். லைனிங் கிளாத் மேலேயே நீங்கள் கிளாத் விடாமல் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ண வராது. எப்போயுமே 1 இன்ச்சு அதுக்கு மேலே நீங்கள் சைடில் கிளாத் கொடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் 1 இன்ச்சு நான் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுட்டு ஸ்லீவோடைய லென்த்து வந்து நான் 14 இன்ச்சு வச்சுருக்கேன். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுருக்கேன். விட்டுட்டு அங்கேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி நான் வந்து இப்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு நான் கேப் ஹைட்டு வந்து நான் 4 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுடைய கேப் ஹைட் எதுன்னு தெரியலன்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. செஸ்ட்டு டிவைடட் 10 போட்டிங்கன்னா கேப் ஹைட் மார்க் பண்ணிடலாம். இப்போ என்னுடைய ஆம்கோல் அளவு நான் மார்க் பண்ணி அதுக்கு 1.5 இன்ச்சு வந்து சீம் அளவாக விட்டு நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நான் வளைவு நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வளைவு போட்டுட்டு அது ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்படி தான் ஸ்லீவ் வந்து ஈஸியாக நம்ம மார்க் பண்ணி கட்டிங் பண்ணணும். ஒரு லைனிங் சுடிதாரை வெறும் 10 மினிட்ஸில் எப்படி ஈஸியாக கட்டிங் பண்ணலான்றதை நான் ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிட்டிங்கும் கரெக்டாக வரும். உங்களுக்கு ஈஸியாக கட்டிங்கும் நீங்கள் பண்ணிடலாம். இதோடைய ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ நான் சேனலில் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.